நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் ஆவியானவருடைய தேவத்துவத்தை குறித்து கவனித்து வருகிறோம். முதல் நாம் கவனித்தது ஆவியானவருடைய ஆழ்தத்துவம். ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உண்டு. எப்படி பிதாவுக்கு ஆழ்தத்துவம் உண்டுமோ, குமாரனுக்கு எப்படி ஆழ்தத்துவம் உண்டுமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆழ்தத்துவம் உண்டு என்று கவனித்தோம். அவருக்கு ஆழ்தத்துவம் இருக்குமானால் அவருக்கு என்ன உண்டு? அவருக்கு தேவத்துவமும் உண்டு. அவருக்கு எப்படி பிதாவை போல குமாரனை போல பர்சனாலிட்டி உண்டுமோ, அதே போல அவருக்கு என்ன உண்டு? டெய்டி. அவருக்கு தேவத்துவமும், அவரும் தேவன் தான். தேவன் என்பதற்கு நாம் அடிப்படையாக நான் கவனித்தோம் 5 காரியங்கள். ஒருவரை கடவுள் இல்லை என்றால் தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் 5 அடிப்படை காரியங்கள். அதில் நாம் ஒன்று கவனித்தோம், ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி. ஒருவரை கடவுள் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் என்ன செய்யணும்? எல்லா இடங்களிலும் இருக்கிறவராக அவர் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் என்ன சொல்ல முடியும்? தேவன் என்று சொல்ல முடியும். நாம் அதுக்கு அடிப்படையாக சங்கீதம் 139 7 8 வசனங்களை கவனித்தோம். அதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போக முடியும்? எங்க போனாலும் சரி, பாதாளத்துக்கு போனாலும் சரி, பூமியின் கடைசி பகுதிக்கு போனாலும் சரி, இல்லை பரலோகத்துக்கு போனாலும் சரி, நான் எங்கே போனாலும் ஆவிக்கு மறைவாக நான் எங்கும் போக முடியாது. அப்படியானால் ஆவியானவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். இன்னும் திரும்பி சொல்ல போனா மனிதனுடைய நோக்கம் என்ன? எப்படியாகிலும் கடவுள் விட்டு ஓடி போயிடணும். ஆனால் ஆவியானுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் அவர் சர்வ வியாபி என்பது நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நாம் கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் சரி, அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிற தேவன். அதுதான் ஆவியானுடைய ஒரு விசேஷம். 2வதாக நாம் கவனித்தோம் ஆம்னிசியன்ட் என்று சொன்னேன். அதாவது சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர். அதுக்கு நாம் அடிப்படையாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை அடிப்படையாக கூட நாம் கவனித்தோம். அதுல அவர் அறிந்திருக்கிறவர் என்பதற்கு 2 முக்கியமான, ஒரு எல்லை என்ன? மனிதன், மறு எல்லை என்ன? தேவன். இவர் மனிதனுடைய ஆழங்களையும் அறிந்தவர், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்தவர். ஆகவே இவர் சர்வ ஞானி என்று கவனித்தோம். நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறது சர்வ வல்லவர், ஆம்னிபொட்டன்ட். நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறது ஆவியானுடைய தேவத்துவத்தில் 3வது பகுதி. அவர் தேவன் என்பதற்கு முதல் பகுதி என்ன? அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவர், சர்வ வியாபி. 2வது காரணம் என்ன? ஒருவரை தேவன் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் சர்வத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். மனுஷனை மாத்திரமல்ல, தேவனையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். 3வதாக ஆவியானவர் நாம் தேவன் என்று அழைக்க வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சர்வ வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறது சர்வ வல்லவர். நாம் ஆவியானவருக்கு ஆழ் தத்துவம் உண்டு என்பதற்கு நாம் இன்றைக்கு கவனிக்க போகிற கருத்து என்ன? அவர் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் என்றால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அது தேவனுடைய தன்மை. பிதாவுக்கு அந்த வல்லமை இருந்தது, இயேசுவுக்கு இருந்தது. அதே போல யாருக்கு இருக்குது? ஆவியானவருக்கும் இருப்பதால் தான் நம்ம என்ன சொல்றோம்? தேவன் என்று நாம் அவரை சொல்லுகிறோம். சரி, அவர் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு 3வது பகுதி என்ன? ஆம்னிபொட்டன்ட், எல்லாவற்றையும் செய்ய முடிந்த வல்லமை உள்ளவர். சரி, நாம் இதற்கு அடிப்படையாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நாம் ஆதியாகமத்தை பொதுவாக படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் சொன்னா, தேவன் உலகத்தை படைத்ததை நாம் கவனிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை என்ன கவனிக்கிறோம்? தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னாரு. அப்புறம் என்ன உண்டாகட்டும் சொன்னாரு? ஆகாய விரி உண்டாகட்டும் சொன்னாரு. அதுக்கப்புறம் கனிதரும் விருட்சங்கள் உண்டாகட்டும் சொன்னாரு. அதுக்கப்புறம் வானத்திலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உண்டாகட்டும் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நீந்துகின்றவைகள், பறக்கின்றவைகள் உண்டாகட்டும் சொன்னாரு. அதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்தார்? மிருகங்களை படைத்தார், மனிதனை படைத்தார். சரி, நமக்கு இது பார்க்கும்போது எப்படி தோணும் சொன்னா, பொதுவாக சாதாரண ஒரு வேதத்தை பைபிளை முதல்ல படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், ஆனால் அநேகருக்கு தெரியாது. பைபிள் எடுத்து நினைப்பாங்க, ஓஹோ, கடவுள் இப்படிதான் உலகத்தை படைச்சாரோ, அப்படித்தானே தோணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? கடவுள் உலகத்தை படைத்த அதிகாரம் அல்ல. பொதுவா ஒரு ரீடர், சாதாரணமாய் படிக்கிறவங்க என்ன செய்வாங்க? இதுதான் கடவுள் உலகத்தை படைத்த விதம். அது படைத்த விதம் அல்ல. ஏன்? இது பாத்தீங்கன்னு சொன்னா படைத்ததல்ல. வாசிங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே,
ஒரு மனிதனுடைய 2 பேரை வாசிக்கிறோம். ஒரு பேர் என்ன? யாக்கோபு, மற்றொன்று இஸ்ரவேல். யாக்கோபு என்பது அவன் பிறந்த போது அவனுடைய சுவாபத்தை வைத்து இவன் சகோதரி குதிங்காலை பிடித்து வந்த என்ன சொன்னா இவனுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? யாக்கோபு. ஏன் யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? எத்தன் என்று அர்த்தம். ஏன்? தாயின் கருவிலேயே கைகளை திறந்து சகோதரனுடைய குதிங்கால் என்ன பண்ணா? பிடித்தான். பின்னாடி யோசிச்சா சொல்லுகிறான், உன் பேரு கேட்டார் போல அவன் அப்படி செய்தானே. சரி, அப்போ நாம் அவனுடைய பேர் என்ன பேர்? அவன் சிருஷ்டிக்கப்படும் போது அவனுக்கு பேர் என்ன பேரு? யாக்கோபு. ஆனா தேவன் அவன் என்னவா உருவாக்கினார்? இஸ்ரவேலாக. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன், தேவனுடைய இளவரசன், தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரவேல் என்ற பெயரை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஒரு மனிதன் சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி இருக்கிறான்? சீர்கிட்டவனாக. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனை உருவாக்குகிறார். அதே போலதான் உலகம் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் அல்ல, ஒரு சீர்கெட்டு போன உலகம். ஆண்டவர் உலகத்தை, சரி 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி 2ஆம் வசனம் வாசிக்கிறது என்ன வாசிக்கிறோம்? பூமியானது ஒழுங்கின்மையும். சரி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ல என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். அப்ப சிருஷ்டித்தார் என்றால் ஒழுங்கா சிருஷ்டித்திருப்பாரா, இல்லைன்னா ஒழுங்கீனமாக ஆண்டவர் உருவாக்கி சிருஷ்டித்திருப்பாரா? ஒழுங்கா தானே படைப்பார். ஆனா 2ஆம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை. அப்ப 2க்கு நடுவில் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும்ல. ஒழுங்குள்ள தேவன், ஒழுங்கான தேவன், எல்லாவற்றையும் கிரமமாக சரியாக செம்மையாக செய்கிற ஆண்டவர் ஒரு உருவம் இல்லாத ஒரு ஒழுங்கான வெறுமையான உலகத்தை உண்டாக்குவாரா? உண்டாக்க மாட்டார். அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு நடுவே ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. நமக்கு பைபிள் அப்படி எப்ப எழுதப்பட்டது? வேதம் ஆதியாகமம் எப்ப எழுதப்பட்டது? மோசே காலத்துல. மோசே காலம் என்றால் ஏறக்குறைய 1500 வருஷங்களுக்கு அப்புறம். ஆதாமுக்கும் மோசேக்கு நடுவில் எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய 1500 வருஷங்களுக்கு பின்னாடி அதை எழுதும் போது எல்லாத்தையும் அந்த 1500 வருஷங்கள் வரலாற 5 புத்தகத்தில் எழுத முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? சில காரியங்கள் என்ன பண்றாங்க? நமக்கு எது தேவையோ அதை மாத்திரம் எழுதி கொடுத்திருக்காங்களே தவிர வேதத்தில் எல்லாம் எழுதி கொடுக்கப்படல. சரி, அப்போ 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய இடைவெளி. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? வேதத்தின்படி வேதாக பண்ணி சொல்றாங்க கேப் தியரி. அதுக்கு பேர் என்ன பேரு? இடைவெளியே உள்ள ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு இடைவெளி. அதுக்கு பேர் என்ன பேர்? ஆங்கிலத்துல கேப் தியரி என்று சொல்லுகிறார். கேப் தியரி என்றால் அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. என்ன இடைவெளி இருக்குது? சரி, இப்ப பாங்க, நீங்க 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை எதற்காக சிருஷ்டித்தார்? தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நமக்கு தெரியும் வானம் எதற்கு? அவருக்கு. பூமி எதற்கு? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம். வானங்களை சிருஷ்டித்து, அப்ப தேவன் சிருஷ்டித்த போது எதற்காக சிருஷ்டிக்கல? பூமியானது வெறுமையாக இருப்பதற்கு சிருஷ்டிக்கவில்லை. சரியா? தேவன் வானத்தை எப்படி தான் தனது சர்வ சேனைகளும் நிரப்ப வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போல பூமியையும் ஆண்டவர் எதுக்காக படைத்தார்? வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காமல். அப்ப தேவன் எதற்காக படைத்தார் உலகத்தை? சிருஷ்டிப்புக்காக. மன்னிக்கணும், அது முன்னாடி வாசிங்க. சிருஷ்டியாமல். அப்ப தேவன் எதற்காக அதை செய்து படைத்தார்? குடியிருப்புக்காக. எப்படி வானம் தேவன் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்களேன், பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களே, முன்னாடி வாழ்க்கையில முன்னாடியிலே வானத்தை படைத்தார். எதுக்காக படைத்தார்? அவர் குடியிருப்புக்காக. அதே போல பூமி எதுக்காக படைத்தார்? மனுஷனுடைய குடியிருப்புக்காக படைத்தாரே தவிர வேற எதுக்கு படைக்கல? வெறுமையாயிருக்க ஆண்டவர் உலகத்தை படைக்கவில்லை. அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துல ஒரு இடைவெளி இருந்துதானே ஆகணும். 2ஆம் வசனம் சொல்லு பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை. ஆனா தேவன் எதுக்காக படைக்கல? பூமியை வெறுமையா இருப்பதற்கு படைக்காமல் அதை குடியிருப்புக்கென்றே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? ரைட்டா? இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? 1ஆவது வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை, ஆழங்கள் இருள், ஜலம், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா அந்த 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. சரியா? அதுதான் எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா 45:18 வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? வானங்களை சிருஷ்டித்து வெறுமையாயிருக்க
சிருஷ்டியாமல். அப்ப தேவன் வானத்தை என்ன நோக்கத்தோடு படைத்தாரோ, அவர் குடியிருப்புக்கு படைத்தாரோ, அதே போல பூமியையும் மனிதனுடைய குடியிருப்புக்காக படைத்தார். ஆனா பூமி என்னாச்சுது? ஒழுங்கின்மை, வெறுமை. எப்படி ஆயிற்று? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம். யாரு இது? லூசிபரை குறித்து வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை பிசாசு விழுந்த போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து வாசிக்கிறோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். யாரு ஆண்டவர் சொல்லுகிறார்? பிசாசை பார்த்து சொல்லுகிறார், உன்னை காண்கிறவங்க என்ன செய்வாங்க? உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை என்னவா மாத்தினா? வனாந்திரமாக மாற்றி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு. அப்ப என்னாச்சு? குடியிருப்புக்கு என்று படைத்தது எவனும் குடியிருக்காம பண்ணிட்டவன் இவன் தான். புரியுதா உங்களுக்கு? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனம் நடுவில் என்ன இருக்குது? ஒரு பெரிய இடைவெளி. சரியா? ரைட்டா? எரேமியா 4ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. பூமியை பார்த்தேன். எரேமியா மூலமா சொல்லுகிற ஆண்டவர், பூமியை பார்த்தேன். அது எப்படி இருக்குது? ஒளி. எந்த வார்த்தை இது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் வார்த்தை அப்படியே எரேமியா சொல்லுவார். பூமியை பார்த்தேன். அது எப்படி இருக்குது? ஒழுங்கின்மை, வெறுமையா இருந்தது. வானங்களை பார்த்தேன். என்னல்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒன்றும் அங்கே இல்லை. பூமியை பார்த்தேன். பூமி எப்படி இருக்குது? ஒழுங்கின்மை, வெறுமை. வானத்தை பார்த்தேன். எப்படி இருக்குது? இருளடைந்து போய் ஒளி கொடுக்க ஒன்றுமே இல்லை. மலைகளை பார்த்தேன். மலைகள் என்ன செய்யுது? அதிர்கின்றது. எல்லா குன்றுகளும் அசைந்தது. பார்த்தபோது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகள் இல்லை, பறந்து போயின. பார்த்தபோது சரி. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பூமி என்னாச்சு? ஒழுங்கின்மையாக, வெறுமையாக. அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் செம்மையாகத்தான் படைத்தார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே படைத்தார். இப்போ மனுஷனை செம்மையாக படைத்தவர் அந்த வானத்தையும் பூமியும் ஒழுங்கினமாக படைத்திருப்பார், ஒழுங்காக படைத்தார். ஆனா என்னாச்சுது? அவருடைய பிரதான தூதனாக இருந்த ஒருத்தர் என்ன பண்ணா? நான் வானத்துக்கு போவேன், தேவனுக்கு சமமாய் இருப்பேன் சொன்ன நிமித்தம் என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அவன் விழுந்த போது என்ன பண்ணிட்டான்? பூமியை வனாந்திரமாக்கி பாழாக்கி எந்த மனுஷன் என்ன செய்யக்கூடாது? குடியிருக்காத ஒன்றாக மாற்றி விட்டான். நாம் அடிப்படையாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல எத்தனை ஜலப்பிரளயம் இருக்கு தெரியுங்களா? ஒண்ணு காட்டினானா இல்லையா? சொல்லுங்க. ஜெயித்தான். இப்ப யார் காலத்துல ஜலப்பிரளயம் வந்தது? நோவா காலத்து. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அழிச்சிட்டு போறோம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நோவா காலத்து ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி விட்டு சொல்லுகிறார், இனி நான் என்ன செய்ய மாட்டேன். கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 20க்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு நேரம் இல்லாதனால நான் ஹோலி ஸ்பிரிட் சப்ஜெக்ட் அந்த சைடு போகல. எப்படி நோவாவின் காலத்துல எதுக்கு ஜலப்பிரளயம் வந்தது? மக்கள் பாவம் பெருகி போச்சு, உலகத்துல அக்கிரமம் மீதி ஆகி போச்சு, ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்க நினைத்தார் இல்லையா? இதே போல ஆதாமுக்கு முன்னாடியும் ஒரு கூட்டம் இருந்தது. ஆதாமுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இதே போல ஒரு ஜலப்பிரளயம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியில் வானத்தையும் பூமியையும். பூமி எங்க இல்ல? தண்ணிக்குள்ள இல்ல. அப்போ பூமி அப்போது எங்க இல்ல? 1ஆம் வசனத்து பூமி எங்க இல்ல? தண்ணீருக்குள்ள இல்ல. அதுல பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் வசனம் பூமின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? பூமி என்ன பூமி தெரியுங்களா? வறண்ட தரை. அது போட்டிருக்க எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, 1ஆம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா சந்தோஷமா கைத்தி காட்டுங்க, நான் மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னா இது கொஞ்சம் அடிப்படையான சப்ஜெக்ட். சரியா? சரியா? உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நான் கொஞ்சம் கழிச்சுனா ரோட்ல மறந்துடுவீங்க. அதனால எந்த இடத்துல புரியலையோ அதை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணா, பெரிய சப்ஜெக்ட் அது. நான் அது எனக்கு ஒரு ஆசை. இன்னைக்கு படிச்ச போதான் யோசிச்சேன், இதையே ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி எடுக்கலாமா? ப்ரீ ஆடமைட் வேர்ல்டு சொல்றாங்க. அதாவது ஆதாமுக்கு முந்திய உலகம். பைபிள்ல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆதாமுக்கு முந்தியும் ஒரு உலகம் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற உலகம் ஆதாமில் இருந்து தோண்டி 6000 வருஷம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் பார்த்து சொல்றான் பாத்தீங்களா, 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிடைத்த மரம், ஒரு கல்லு, ஒரு டைனோசர் தான் சொல்றானே. அப்ப ஆதாமுக்கு முந்திய யார் இருந்தா? விஞ்ஞானம் ஒருபோதும் வேதத்துக்கு முரண்பாடானது அல்ல.
விஞ்ஞானம் என்ன செய்யுதுன்னா வேதம் உண்மை என்று நிரூபிக்குது, அவ்வளவுதானே. அதுக்கு முரண்பாடு இல்லை. நாம சரியாய் கவனித்தால் விஞ்ஞானம் நம்முடைய வேத எழுத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் உறுதிப்படுத்தக்கூடியது. சரியா? நமக்கு தெரியும் ஆதாம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? 6000 வருஷம் தான் ஆச்சு. ஆனா என்ன சொல்றான், 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோளம் இருந்தது, இல்ல மூரியானுக்கு ஒரு கண்டம் இருந்தது, தண்ணீர் வந்து மூடி போய் சொல்றாங்களே, அது கற்பனை இல்ல, உண்மைதான். ஆதாமுக்கு முன்னாடி யார் இருந்தா? மனிதர்கள் இருந்தா. அப்ப நான் வாசித்தோம் ஏசாயா 14, யாரை பற்றியது? லூசிபர் விழும்போது ஆதாம் இருந்தானா? கிடையாது. அங்க என்ன போட்டிருக்குது? மனிதர்களை குடியிருப்புக்கு போகாமல் சிறைப்படுத்தினான்னு போட்டிருக்கல. அப்ப அவன் மனுஷன் இருந்திருக்கணும் தானே இன்னைக்கு. சரியா? அன்னைக்கு மனுஷன் இருந்தான். அது மாத்திரம் வீட்டுல வாசி பாருங்க. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11, நேரம் இல்ல, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனங்களை வாசி பாருங்க. ஆதாமுக்கு முன்னே ஒரு உலகம் இருந்தது. ஏதேன் தோட்டம் எத்தனை பைபிள்ல? ஒண்ணு தானே, 2 ஏதேன் இருக்குது. வாசிங்க எசேக்கியேல் 28 13ஆம் வசனம் வாசிங்க. யார் இது? லூசிபரை பற்றி சொல்லுது. நீ எங்க இருந்த? தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் ஆதாம் காலத்துல இருந்ததல்ல. எப்ப இருந்தா? ஆதாமுக்கு முந்திய ஒரு காலத்திலும் ஒரு ஏதேன் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் யார் இருந்தா? லூசிபர் இருந்திருக்கான். அன்னைக்கு பிரதான தூதனாக இருந்திருக்கிறான். ஆனா 2வது ஏதேனுக்குள்ள எப்படி நுழைஞ்சான்? பிரதான எதிரியா பிசாசா நுழைஞ்சான் 2வது ஏதேனுக்குள்ள. அவன் என்னவா நுழையல? தேவதூதனாக நுழையல. எப்படி நுழைஞ்சான்? பிசாசா நுழைஞ்சான். முதல்ல அப்ப எங்க இருந்திருக்கிறான்? அப்போ எப்படி 2 ஜலப்பிரளயம், அது போல 2 ஏதேன். ஆதாமுக்கு முந்தியும் ஒரு ஏதேன் இருந்தது, பிந்தியும் ஆதாம் உருவாக்கப்பட்ட போது மறுபடியும் ஒரு ஏதேன் உருவாக்கப்பட்டது. குழம்பிடாதீங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னா, ஆதாமுக்கு முந்தி என்ன இருந்தது? ஒரு சீரான, ஒரு ஒழுங்கான, ஒரு கிரமமான எல்லாம் ஆண்டவர் நேரம் கொடுப்பாரு சொன்னா, நான் ஒரு நாள் உங்களுக்கு இதை மாத்திரம் சொல்றேன். அது நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கும் லூசிபர் காலத்துல வந்த ஜலப்பிரளயத்துக்குள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நான் உங்களுக்கு பைபிள் வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த சப்ஜெக்ட் ஹோலி ஸ்பிரிட், அதை இதை விட்டு அங்க போனோம்னு வச்சுங்களேன், நீ குழம்பிடுவீங்க. நான் அதை லேச சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர் என்பதற்கு நான் இதை சொல்ல இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஆவியானவர் சர்வ வல்லவர் என்றால், தேவன் முதல்ல ஒரு நல்ல உலகத்தை படைத்தார். அந்த உலகம் பிசாசால் என்ன செய்யப்பட்டது? ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழங்கள், இருள், அது மேல என்ன செய்யுது? தண்ணீர். எப்படி நோவா காலத்துல எப்படி பூமியை சுற்றி தண்ணீர் இருந்ததோ அதே போல எப்பவும் இருக்குது. ஆதாமுக்கு முந்தியும் பூமி எங்கதான் இருக்குது? பூமி எப்படிப்பட்டது? ஒரு ஒழுங்கின்மை, வெறுமை, அது மேல என்ன இருக்குது? ஆழங்கள், அது மேல என்ன இருக்குது? இருள், அதுக்கு மேல என்ன இருக்குது? ஆவியானவர் ஜலத்தின் மேல என்ன செய்யறாரு? அப்படி அங்க என்ன இருக்குது? பூமி, இது பூமி உருண்டு என்ன இருக்குது? தண்ணீர். அந்த தண்ணீர் வந்து ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த பூமி எதுக்குள்ள இருக்குது? எதை போல? நோவா காலத்துல என்ன செய்யப்பட்டதா? பூமியில் உள்ள எல்லா மலைகளுக்கும் மேல என்ன இருந்தது? எத்தனை முழம் இருந்தது? 15 முழம் தண்ணீர் இருந்தது. அப்ப என்ன பூமி முழு என்னவா மாறி இருக்கும்? ஆதாம் இப்போ ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற மாதிரியே தான் நோவா காலத்துல எப்படி இருந்தது? பூமி அதை சுத்தி என்ன இருக்குது? முழுவதும் தண்ணீர். அதான் நான் சொன்னேன், ஆதாமுக்கு பிந்தியும் ஒரு ஜலப்பிரளயம், ஆதாமுக்கு முந்தியும் ஒரு பூமி. 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குது? வாதியிலே தேவன் வானத்தையும். பூமி என்பதற்கு என்ன வார்த்தையுமா போட்டிருக்குது? கிரேக்க மொழியில காஸ்மோஸ் என்று ஒரு. காஸ்மோஸ் என்றால் மனித சமுதாயம் என்று அர்த்தம். வெறும் பூமி உருண்டை மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல யார் இருக்கிறாங்க? மனிதர்கள், சமுதாய அமைப்பு, அதெல்லாம் இருந்ததுன்னு தான் அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே நமக்கு சொல்லுது. உங்களுக்கு விளக்கி சொல்றேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. நீங்கள் பூமிக்கு, அடுத்த வசனம் வாசிமா, அடுத்த வசனம் 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? நீங்க என்னவா இருக்கிறீங்க? பூமிக்கு உப்பு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு வெளிச்சம் ஏன் போடலங்க? பூமி உலகம் ஒண்ணுதானே? ஒண்ணுதானே? கேட்ட பிறகு சந்தேகமா இருக்குது. பூமின்னா சொல்லு சரிதான், சரி வேலைக்கு சொல்றேன். ஒரே வார்த்தை போட்டிருக்கலாம்ல, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சம். இல்ல என்ன போட்டிருக்கலாம்? உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு, அப்படி போட்டிருக்கலாம்ல. ஏன் வித்தியாசமான வார்த்தை போட்டிருக்காங்க? வித்தியாசமான மூல மொழி தான். அந்த பூமி என்பதற்கு கிரேக்க மொழியில கி, அந்த உலகத்துக்கு காஸ்மோஸ், COSMOS, காஸ்மோஸ். அப்போ பூமி என்பது வேற, உலகம் என்பது வேற. பூமி என்றால் என்ன சொன்னா, அந்த உருண்டை இருக்கு இல்லையா, இந்த கோளம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன பேரு? பூமி. அந்த பூமிக்கு மேல சமுதாயம் வருது இல்லையா, உலகம், நம்ம வீடு, கட்டடங்கள், நம்ம வாழ்க்கை முறை அமைக்கிறதுக்கு பேர் தான் காஸ்மோஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, பூமிக்கு என்ன தேவை? உப்பு. உலகத்துக்கு என்ன தேவை? உப்பு இல்ல, வெளிச்சம். சொல்ல போனா
தரை மட்டத்துக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன பேரு? பூமி. தரை மட்டத்துக்கு மேல உள்ள பேரு உலகம். சரியா? ஆண்டவர் படைக்கும் போது என்ன போட்டிருக்காங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்க என்ன வார்த்தை போட்டிருக்குது? உலகம் என்று வருகின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல போனா காஸ்மோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் படைக்கும் போது அந்த பூமி எதுக்குள்ள இல்ல? தண்ணீருக்குள்ள இல்ல. அதான் நான் சொல்ல ஒரு குழப்பமா இருக்குதா? அந்த ஒண்ணு ஆதியாம 1:1 என்ன போட்டிருக்குது? பூமி தண்ணீருக்குள்ள இல்ல. எங்க இருக்குது? வெட்டாந்தர. ஆனா 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பூமி தண்ணீருக்குள்ள இருக்குது, ஆவியான ஜலத்தின் மேல. அப்படின்னா என்ன ஆகி போச்சு? நடுவுல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்து போச்சு. சரியா? அப்ப தேவன் படைத்த உலகம் என்ன உலகம்? சிருஷ்டிக்கப்பட்ட உலகம். அடுத்தது அந்த 1-2 வருஷத்துக்கு என்ன ஆகி போச்சு? சீர்கெட்ட உலகம். 3ஆம் வசனத்துல 32 வரைக்கும் சீராக்கப்படுகின்ற உலகம். சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? ஒழுங்கா, அழகா, நேர்த்தியா, நல்ல மனித இனங்களோடு உருவாக்கப்பட்டது. என்ன ஆகி போச்சு? அது பிசாசு விழுந்ததுனால என்ன செய்தது? சீர்கெட்டு போச்சு. எப்படி நோவா காலத்துல பாவம் வந்த போது தேவன் தண்ணீரை கொண்டு பூமி அப்படி மூடினாரோ, அதே போல என்ன பண்றாரு? இங்கேயும் தண்ணீர் கொண்டு உலகத்தை என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டார். அதுதான் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மறுபடியும் என்ன செய்யணும்? சிருஷ்டிக்கப்பட்ட உலகு சீர்கெட்டு போச்சு. இப்ப என்ன செய்யணும்? சீராக்குவதற்கு யார் தேவை? ஆவியானவர். ராமே சொல்லுங்க, ராமே சொல்லுங்க. அப்ப ஆவியானுடைய வேலை என்னங்க வருது? கரெக்டட் வேர்ல்ட். ஒரு உலகம் என்ன? கிரியேட்டட் வேர்ல்ட். அடுத்த வேர்ல்ட் என்ன? கேயாட்டிக் வேர்ல்ட். அடுத்தது என்ன? கரெக்டட் வேர்ல்ட். என்னன்னு சொன்னா மேலே மேலே உட்காருங்க. உலகம் என்பது 3 விதம். அப்போ உருவாக்கப்பட்ட உலகம் என்னாச்சு? உருக்குலைஞ்சு போச்சு. யாரால? பிசாசால. மறுபடியும் என்ன செய்யணும்? அதை சீராக உருவாக்க வேண்டுமானால் அங்க யார் தேவைப்படுது? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். ஏன்? யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னென்ன செய்தாரு? அப்ப உருவாக்குவது யார்? தேவனுடைய ஆவியானவர். சரி, இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு 7 காரியங்கள் நீங்க அறிந்ததுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிற ஒரு முறை, ஆனால் நான் ஞாபகப்படுத்திவிட்டு கடந்து போகிறேன். கொஞ்சம் நல்ல கவனிங்க. சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? சீர்கெட்டு போன உலகம். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்? சீராக்கப்படுகின்ற உலகம். கிரியேட்டட் வேர்ல்ட், கேயாட்டிக் வேர்ல்ட், கரெக்டட் வேர்ல்ட். சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், சீர்கெட்டு போன உலகம், சீராக்கப்படுகின்ற உலகம். சீராக்குவது யார்? ஆவியானவர். அவருடைய ஆம்னிபொட்டன்ட். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர் என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்ன? எப்படி சீர்கெட்டு போன ஒரு உலகத்தையும் தேவன் முதல்ல சிருஷ்டித்த அந்த சீருக்கு கொண்டு வருவது. அதுக்கு நம்ம எங்க இருந்து கண்டுபிடிக்கிறோம் தெரியுங்களா? அந்த ஆவியான உருவாக்கிட்டே வரார். சரியா? யாரை கொண்டு உருவாக்க? தேவன் தான் உருவாக்குகிறார். செயல்படுவது யார்? ஆவியானவர். செயல்பட்டு 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 வரும்போது 31ஆம் வசனம் வாசிங்க. இதுல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவன் பார்த்தா எப்படி இருந்ததா? வெரி குட். குட் இல்ல, வெரி குட். மிகவும் நன்றாக இருந்தது போட்டிருக்குது. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் எப்படி கண்டார்? குட் 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 குட். கடைசி சொன்னார் வெரி குட். ஆவியானவர் அதை சீரமைக்கும் போது ஆண்டவருக்குள்ள என்ன உண்டாகுது? சந்தோஷம். அட, நான் முதல்ல எப்படி உருவாக்கினோ அப்படியே என்ன பண்ணிட்ட, மறுபடியும் அது வந்துருச்சே. எப்படி அது வரும்? ஆவியானவர் எப்படி செய்கிறார்? நமது வாழ்க்கையிலும் சரி, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எப்படிப்பட்ட உருவாக்கப்பட்டது சமயத்தில் என்ன செய்யும்? சீர்கெட்டு போக வாய்ப்பு உண்டு. என்னதான் கவனமாக இருந்தாலும் நம்மை சீர்குலைக்கிற சக்திகள் உலகத்தில் என்ன பண்ணுது? அடிக்கடி செயல்பட்டு கொண்டே இருக்குது. சரியா? நாம் என்ன செய்யணும்? ஆவியானவர்கள் ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி அந்த உலகம் மூடப்பட்டு தண்ணீரால் மூடப்பட்டிருந்த உலகத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரோ அதே போல நம்மேலும் ஆவியானவர் அசைவாடுவானானா? ஒருவேளை ஒருவேளை நான் இன்னைக்கு ஆண்டவரால் ஒப்பு கொடுத்து என் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். என்னோட வாழக்கூடிய மக்கள், என் உறவினர்கள், என் உற்றார்கள், என் நண்பர்கள், என் அயலகத்தார்கள், நான் வேலை செய்யற இடத்துல உள்ளவங்களை சீர்கெட்டு போயிருக்கிறாங்களே, இவங்களை சீராக்க வேண்டுமானால் யார் வரணும்? ஆவியானவர் அங்கு இறங்கி செயல்படுவாரானால் நிச்சயமா அவங்க என்ன செய்ய முடியும்? தேவன் எந்த நிலைமையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று முன் தீர்மானித்தாரோ அந்த நிலைக்கு மறுபடியும் கொண்டு வர முடியும். அப்ப நமக்கு நம்பிக்கை ஏற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சீர்கெட்டு போன ஒன்றையும் ஆவியானவர் அசைவாடுவாரானால் அதை தேவன் பாராட்டுகின்ற அளவுக்கு சீராக்க முடியும். எப்படி தேவன் அதை செய்வார்?
முதலாவது என்ன செய்தார்? 1ஆம் நாள் என்ன செய்தார்? வெளிச்சம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சீர்கெட்டு போன வாழ்க்கையை சரியாக்கணும். முதல்ல என்ன தேவை? வெளிச்சம். சரி, ஆவியானவர் முதல்ல கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறார்? ஆகாய விரிவு உண்டாகி ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தது. ஜலம் என்பது என்ன? அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? மக்கள் இனம். தண்ணீர் என்பது எதை குறிக்கும்? பிரசங்கி 11 வாசிக்கிறோம், ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பின் அந்த பலனை காண்பா. அந்த ஆகாரத்தை கொண்டு எது போடுறோம்? தண்ணீர்ல விதைப்பதை குறிக்கின்ற வார்த்தை அது. தண்ணீர் வயல் என்ன செய்வாங்க? தேக்கி வைத்து விட்டு விதைக்கிறாங்க இல்லையா? அதையும் குறிக்கும். மாத்திரமல்ல, தண்ணீர் எதை குறிக்கும்? மக்களையும் குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீ காண்கின்ற திரளானது தண்ணீர் எது தெரியுமா? இவர்கள் பலவிதமான பாஷைகள் பேசுகின்ற பலவிதமான மனிதர்களை குறிப்ப. தண்ணீர் என்பது எதை குறிக்கும்? ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆவியானவர் முதல் என்ன பண்றார்? வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். ஆனால் உலகம் எங்கதான் இருக்குது? தண்ணீருக்குள்ளதான் இருக்குது. தண்ணீருக்குள் இருக்கின்ற உலகத்துக்கு தேவன் முதல்ல எதை கொடுக்கிறார்? வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன கொடுக்கிறார்? தண்ணீரை பிரிக்கிறார். தண்ணீர் என்ன செய்யறாரு? ரெண்டாக பிரித்து ஒரு கூட்டம் தண்ணீர் எங்க போகுது? மேல 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 போயிடுச்சு. சரியா? மேல என்ன பண்றாரு? ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கி அதுக்கு மேல கொண்டு வச்சுட்டாரு அந்த தண்ணீரை. சரியா? இந்த மீதி உள்ள பாதி தண்ணீர் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணாரு? அதை ஒதுக்கி 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 தள்ளி என்ன பண்ணிட்டாரு? வெட்டாந்தரை உண்டாகவும் சமுத்திரம் உண்டாகவும் நீர்நிலைகள் உண்டாகவும் பிரித்தார். சரியா? அப்ப தண்ணீர் தேவன் என்ன? ஆவியானவர் இரண்டாவது ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப் என்ன? வெளிச்சத்தை கொடுப்பது. வெளிச்சம் என்பதை குறிக்கும், நற்கிரியைகளை குறிக்கும். மத்தேயு 5:14 வாசித்தோம் இல்லையா? இவ்விதமாக உங்கள் வெளிச்சத்தை 5:14-16 வரைக்கும் வாசிக்கும். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப ஆவியானவர் நம்மில் அசைவாடும் போது முதல்ல என்ன செய்யறாரு? நற்கிரியைகளுக்கு நம்மை பயிற்றுவிக்கிறார், நம்மை பொறுப்பாளிகளாக மாற்றுகிறார், நம்ம நல்ல செயல்கள் செய்கிறவனாக மாற்றுகிறார். மனுஷனுக்கு நல்லது செய்கிற நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு தான் வேறும் சொல்றது. நல்லது செய்ய மனுஷன் நினைச்சா முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது அவன் என்ன மாறிதான்? நற்செயல்கள் செய்கிறவனாக மாறிவிடுகிறான். இரண்டாவது என்ன செய்யணும்? அவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்கிறவர்கள் தான். ஆனா என்ன செய்யறாங்க? அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாததுனால என்ன ஆயிடுது தெரியுங்களா? அவர்கள் தேவன் பாராட்டுகின்ற அளவுக்கு அவங்களால உயர முடியல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சொல்லுகிறார், பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், அந்த பெந்தெகோஸ்தே நாளில பேசிவிட்டு வந்து கேட்கிறாங்க, சகோதரரே ரட்சிக்கப்பட்ட நாங்க என்ன செய்யணும்? நம்ம சொல்றாங்க, நீ மனம் திரும்பு, இயேசு நாமத்தினால பிதாவுக்கும் ஞானஸ்தானம் பெற்றுக்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, சமீப தூரத்திலிருந்து தேவன் வரவழைக்கிற யாவருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார். இன்னும் அநேக விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொன்னாரா? இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நமக்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை மிக மிக அவசியம். சீர்கெட்டு போனது சீராக வேண்டுமானால் இரண்டாவது காரியம் ஒன்று என்ன? நற்கிரியை செய்தல். அடுத்தது என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்களும் நான் உலகத்துல தான் இருக்கிறோம். திருடன், கொலைகாரன், பொய் சொல்றவன், விபச்சாரக்காரன், கொள்ளக்காரன், இவங்களை விட்டு நம்ம ஓடி போகணும். எதை விட்டு செய்யணும்? உலகத்தை விட்டு தான் ஓடி போகணும். பவுல் சொல்லி அப்படி இருக்க வேண்டாம். ஆனாலும் நீ என்ன செய்யக்கூடாது? அதன் நடுவில் நீ வாழும் போது எப்படி இருக்கணும்? அது எந்த விதத்திலும் நம்மை தொடாத அளவுக்கு நாம் வாழ கற்றுக்கணும். குருவிகளை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? இப்படி கீழே பறந்துட்டு இருக்கும் இல்லையா? கீழே தானே பறக்குது. ஒரு டவலை தூக்கி ஓடி அடிச்சா கூட சமயத்துல குருவி விழுந்துரும். ஆனால் பருந்துகள் என்னைக்காவது கீழே அவ்வளவு கீழே பறந்து பார்த்திருக்கீங்களா? பறக்காது. ஏன்? அது எப்பவும் மேல பறக்கிறது தான். இயேசுக்கு தேவனுக்கு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்குது? அவரு கழுகுதான். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இயேசு வரியை பற்றி சொன்னா தெரியுங்களா? பிணம் எங்கேயோ கழுகு வந்துடும், அவ்வளவுதான். சரி, இந்த கழுகு தேவனுக்கு சொல்லுகிறார். உபாகம் 32ஆம் அதிகாரம் 11 பாத்தீங்கன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை மேல் அசைவாடி தன் சட்டைகளில் சுமந்து அவங்களை பயிற்றுவிப்பது போல நான் உன்னை அழைத்து வந்தேனே, எகிப்திலிருந்து கழுகுகளின் செட்டில் உன்னை கொண்டு வந்தேனே. அப்ப கழுகு யார்? ஆண்டவராகிய தேவன். அப்ப கழுகு ஒரு நாள் எங்க பறக்காது? கீழே பறக்காது. நீங்கள் தான் உலகத்துல தான் வாழுகிறோம். ஆனாலும் நம்முடைய எங்க இருக்க கூடாது? உலகத்தோடு நாம் ஒட்டி போக கற்றுக்கொண்டால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் சொல்றவங்க கூட என்ன செய்யறாங்க? உலகத்தோடு வெத்து உலகத்தின் வேஷத்தை போட்டு உலகமாவே மாறி போயிட்டான். இன்னைக்கு வாமியானம் செய்கிற இரண்டாவது படி என்ன? நம்மை நற்கிரியைகள் செய்வர்களாக மாத்திரமல்ல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார். மூன்றாவது ஸ்டேஜ் என்ன? கனி தரும் விருட்சங்கள். கனி எதற்கு? தேவன் கொடுக்கிற வரத்தை, இல்லை என்றால் உரத்தை வாங்கிட்டு மரம் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். அப்படித்தானே வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம். ஒரு தோட்டக்காரர் இருந்தான் இல்லையா? எஜமான் என்ன சொல்லுகிறான்? 3 வருஷம் இருந்தது,
என்ன செய்யல, இன்னும் கனி கொடுக்கல. அப்ப தோட்டக்காரன் என்ன பண்ணா, எஜமானை பார்த்து, இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய போறேன், கொஞ்சம் கொத்தி என்ன செய்யறேன், இந்த உரம் தான் வரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் மனுஷனுக்கு வரங்களை கொடுப்பதற்கு எதற்கு, கனி கொடுப்பதற்காக. ஆவியின் வரங்கள் முக்கியம், அதை விட முக்கியம் என்ன, ஆவியின் கனி. ஏன்னா ஆவியின் வரம் பரலோகத்துக்கு ஒருத்தனை கொண்டு போகாது, அது என்ன செய்யும், அநேகரை பரலோக ராஜ்யத்தை நோக்கி இழுக்கும். நம்மிலிருந்து ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டால் என்ன செய்யும், அநேக தேவனண்டை வருவதற்கு அது பயன்படும். ஆனா நாம பரலோகம் போவதற்கு அது பயன்படாது. நமக்கு என்ன தேவை, ஆவியின் கனின்னு சொல்ல போனா, அந்த தோட்டக்காரன் என்ன பண்றான், உரத்தை போட்டானே, அது என்ன, நமக்கு கொடுக்கின்ற வரம். அந்த வரத்தை பெற்று என்ன செய்யணும், கனி கொடுக்க வேண்டும். யாருக்கென்று கனி கொடுக்கணும், அதான் விசேஷம். நமக்கென்று கனி கொடுத்துடக்கூடாது. இந்த வரங்களை பயன்படுத்தி என்ன செய்யக்கூடாது, நமக்கு லாபத்துக்கு நமது ஆதாயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அது எஜமானுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எந்த தென்னை மரமாவது இல்ல எந்த மாமரமாவது நிறைய காய்ச்சி இருக்கும் போது, நான் தானே காய்ச்சேன், நானே சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னா எந்த எஜமானது விட்டு வைப்பானா மரத்தை? எந்த எஜமானது விட்டு வைப்பானா? விட்டு வெட்டி போட்டுருவானே. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கொடி கொடுப்பதனால் தேவனுக்கு அது பிரயோஜனமா இருக்குமா? அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு கனி கொடுக்கணும். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில 3வது காரியம் என்ன, கனி. ஏன்னா ஒரு மரத்தை எதனால் அறிந்து கொள்ள முடியும், கனியினால். நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பேர், நாம் நற்கிரியை செய்கிறவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எதன் மூலமா காட்ட முடியும், ஆவியின் கனியின் மூலமாகத்தான் காட்ட முடியும். எந்த உபதேசத்தை எந்த பெரிய தேவ மனுஷனாக பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் எல்லாம் அடிபட்டு போயிடும். கற்பனையின் பொருள் என்ன, மிக எளிமை, சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதில் பிறக்கும் அன்பு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், கற்பனையின் பொருள் என்ன, என்னவெனில் அப்ப அந்த அன்புதான் முக்கியம். எங்கிருந்து பிறக்குது, சுத்தமான ஒரு இருதயம், அதுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு நல்ல மனசாட்சி, அப்புறம் என்ன இருக்குது, மாயம் இல்லாத ஒட்டு வேலை இல்லாத ஒரு விசுவாசம். இதுல இருந்து என்ன சுரக்குது, ஒரு அன்பு. இதுக்கு மிஞ்சின எந்த உபதேசமும் கற்பனையும் இல்லை. சொல்லி கால வேற தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மூஞ்சிகளை நாம் பார்த்தா இயேசுநாதர் இப்பெல்லாம் வருவார் மாதிரி தோணல. நம்மை பார்த்தால் உலகம் எதை கற்றுக்கொள்ளணும், என்ன காலம் இது, நம்மை பார்க்க மற்றவன் கற்றுக்கொள்ளணும். இது வருகையின் காலம். ஆனாதான் கிறிஸ்தவன் ஒருத்தன் வீடே வாங்க மாட்டேங்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேசுறவங்க இருந்து கேட்கிற வரைக்கும் எல்லாம் சொந்த வீட்டு ஆசாமி தான். எப்படியாவது செத்து அடமானம் வச்சாலும் ஒரு வீட்டை வாங்கிட்டு தானே இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறோம். இது என்ன காலம் இது? அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான், ஒரு கிறுக்கன், அவன் கேட்டான், கேயாசின்னு ஒருத்தன் ஓடி போய் குஷ்டரோகத்தை விலைக்கு வாங்கிட்டு வந்தானே, அவனை பார்த்து கேட்டான். வாசிக்கல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அடுத்த வசனம் வாசிங்க, வாசிங்க தொடர்ந்து. செல்லவில்லையா? எது? பணத்தை வாங்குறதுக்கு. இது என்ன காலமா? எந்த காலம்? ஏறக்குறைய இயேசுநாதர் பிறப்பதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இது. 3000 வருஷம் தாண்டி போனா இது காலமான அடிச்சு கேட்கணும். இதெல்லாம் அவன் சும்மா கேட்டான். அன்னைக்கு இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை இது. யூதா நிருபம் 13ஆம் வசனம் வாசிங்க. யூதா நிருபம் 13ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. சரி 14 வாசிங்க தம்பி. 4 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. உலகத்துல மனுஷன் தோன்றி 7வது ஜெனரேஷன், 7வது தலைமுறை. அவன் என்ன சொல்றான் பாருங்க.
ம் 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 எப்ப யார் சொன்னானா? ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எதை பத்தி பிரசங்கம் பண்றான்? 1ஆம் வருகை இல்ல, 2ஆம் வருகையில, அது ரகசிய வருகை இல்ல, பரசிய வருகையை சொல்லுகிறான். ஏனோக்கு ஏறக்குறை இயேசுவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த, இன்னைக்கு எப்படி 2000 வருஷத்துக்கு போல 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவன். ஏறக்குறை 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன தரிசனம் இருக்கு? ஏனோக்கு 1வது வருகையை சொல்லல, ஏசாயா 1ஆம் வருகையை சொல்றான், பின்னாடி வந்த ஆசாமி. ஆனா இவன் முதல் இயேசுவுக்கு வருகை எதை பத்தி தான் பேசுறான்? 1ஆம் வருகை இல்ல, பாவிகளை மணந்திருப்போம் அது சொல்லல. 2வது சபைக்காக வருவார், அதையும் சொல்லல. எதுக்கு வருகிறார்? தமது பரிசுத்தவான்களோடு கூட இந்த உலகத்தை என்ன செய்வார்? அப்ப எப்போ 2ஆம் வருகை? 2வது வெளியரங்கமான ஒரு வருகையை பற்றி சொல்லுறோம். எப்போ? இயேசு பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாயா, அன்னைக்கு அவனுக்கு வருகையை குறித்த தரிசனம். 5000 வருஷம் தாண்டி போச்சு, இன்னும் நமக்கு அந்த தரிசனம் இல்ல. இன்னும் நமக்கு இன்னும் எப்படி எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கலாம், எதிர்காலத்துக்காக எப்படி இன்னும் கவனமா வாழலாம், இதுதான் கொஞ்சம். அப்போ நம்ம பார்த்தா எவனாவது இந்த காலம் என்ன காலம் தெரிஞ்சுப்பானா? தெரிந்துக்க முடியுமா? ஆவியானவர் செய்த 4வது கிரியை என்ன? காலங்களை கணிப்பதற்கு. பகலுக்கும் இரவுக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் காட்டுறவனா இருக்கணும் நீங்களும் நானும். நாமே இருளா இருந்தா நம்ம எங்க இருளுக்கும் வெளிச்சத்துக்கு வித்தியாசம் காட்ட போறோம்? ஆசாரியன் என்றால் பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் காட்டணுமா? இவனுக்கே தெரியாத எது பரிசுத்தம் அது அசுத்தம் இவன் எங்க காட்ட போறான்? ஆவியானவர் செய்த 4வது கிரியை என்ன? காலங்களை கணிக்கிறவர்களாய் தன் பிள்ளைகளை மாற்றுகிறவர். 5வது நாள் என்ன செய்தார்? தண்ணீரில் நீந்துகின்றவைகள் பறக்கின்றவைகள். அது எதை குறிக்கும் சொன்னா, மன மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவம். மன மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொங்கி போன, துராவி போன, அழுக்கடைந்து போன, இல்லைன்னா வேதனை நிரம்பிய கிறிஸ்தவ முகங்களை தான் இன்னைக்கு பார்க்கிறோம். சந்தோஷமான முகங்களை எனக்கு பார்க்க முடியல. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10 சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். அவரின் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். எங்க? மன மகிழ்ச்சி. சமீப சகோதரர் வசந்த் சொன்னாங்க, சங்கீதம் 37:4, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆகிரு, அப்பொழுது அவர் இதயத்தின் வேண்டுதல்களை எந்த காலத்துல நம்ம இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற போகுது? மன மகிழ்ச்சியா இருந்தாதானே நிறைவேறதுக்கு. மன மகிழ்ச்சியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு. ஏண்டா கிறிஸ்தவ ஆனோன்னு சொல்லி நொந்து கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. தெரியாதனமா இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டோமோ அப்படி உள்ளம் துடிக்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு. ஆவியானவர் செய்கிற 5வது கிரியை என்ன? மன மகிழ்ச்சி. நீந்தி பறக்கின்ற. சாதாரணமா ஒரு ராத்திரி ஒரு 2 மணிக்கு எழுந்து வீட்டுல வைக்க ஒரு மீன் தொட்டியை கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்க. அந்த மீனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருங்க, கவலைகள் எல்லாம் தானா ஓடி போயிடும். சாதாரண மீன் நீந்துறது பார்த்துருக்கீங்களா? மீனை வெளியே குளத்துல இல்ல ஆத்துல போய் நம்மளால பார்க்க முடியாது. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன தொட்டி, அதுக்குள்ள 4 குட்டி மீன் கிடக்குது. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க, உங்களை அறியாமலே உங்க பாரங்கள் தானா ஓடி போயிடுது. சாதாரண ஒரு மீனுக்கு இருக்கிற அந்த தன்மை கூட மனுஷனுக்கு இல்லையே. அப்படி சாயல் உண்டாக்கப்பட்டோம் சொல்றவனுக்கு இல்லையே. மன மகிழ்ச்சி எது? நல்ல கவனிச்சீங்க. பொருள்கள் இருப்பதனால் வருவது மன மகிழ்ச்சி இல்லை. மன மகிழ்ச்சி என்றால் எது இருந்தாலும் எது இல்லாம போனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது பேர் சந்தோஷம். ஆமா, பவுல் சொல்ல தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும், எல்லா சூழ்நிலையிலும் மனரம்மியமா இருக்க இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. தானா மந்திரத்துல மாங்கா காய்க்கிறது இல்ல. மன மகிழ்ச்சி என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. நமக்கு இன்னைக்கு எப்படின்னா, இருக்கும் போதே இல்லாத ஒரு காலத்தில் நினைச்சு ஆளக்கூடிய ஆசாமிங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவோம், பூசாரி மனைவிக்கு புதுவத்துல கிடைக்காதுமா. பூசாரி மனைவிக்கு என்ன கிடைக்காதான்? புதுவத்துல. ஏன்னா அங்க பூஜை பண்றது நிறைய விதத்துல வந்துட்டே இருக்குமே. என்ன பண்ணுவாங்க? புதுசா வரதை வச்சுக்கிட்டு நேத்து முந்தானத்து வந்த காஞ்சி போனதை தடவி போட்டு புதுசா இருக்கிறது என்ன ஆயிடும்? மறுபடியும் பழசாயிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு. நிறைய அம்மாமாரு சூடா சாரம் சாப்பிடுறதே இல்லை. என்ன சாப்பிடுறாங்க? வடிச்சு பழசை சாப்பிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் பழசு தான். ஏன்? ஒரு நாள் கொஞ்சம் வடைக்கிறத கொஞ்சம் நிதானிச்சு வடிச்சா ஒவ்வொரு நாளும் எல்லாரும் என்ன செய்யலாம்? சூடா சாப்பிடலாமே. ஒரு பெரிய தியாகி மாதிரி ஒரு சிலை தான் வைக்கணும். நம்ம அம்மா இருக்கலாம், நாங்க டெய்லி பழைய சாதமே சாப்பிடுறோம். அது எதை காட்டுது? உனக்கு சரியா இன்னும் அளவின்படி வடிக்க தெரியலன்னு காட்டுது, அவ்வளவுதான். நாங்க இன்னும் பழைய குழம்பே குடிக்கிறோம், இது சாப்பிடுறோம். இன்னைக்கு வரைக்கும் உனக்கு எந்த அளவுல சமையல் செய்யணும் தெரியல, அதை நீங்களே சொல்லி காட்டுறீங்க. இன்னும் ஊசி போனது தானே, இன்னும் நாத்தம் எடுத்தானா தாய்கள் சாப்பிடணும்.
தியாகங்களின் சின்னம். நீங்கெல்லாம் ஆண்கள் 1 மடங்கு 100 டிகிரி சென்டிகிரேட்ல சாப்பிட்டா நீங்க 200 டிகிரி சென்டிகிரேட்ல சாப்பிடணும். அவ்வளவு சுட சுட அப்படியே பானையில இருந்து நேரம் வயிற்றுக்குள்ள போறாம சாப்பிடணும். உண்மையாக அப்படிப்பட்ட தியாகத்தோடு வாழ்றவங்க ஏன் பழையதை சாப்பிடணும்? அப்படி திட்டமிடுதல் சரியில்லை, அதான் அது காட்டுது. அப்ப எது இருந்தாலும் என்ன பண்றோம்? இல்லாம இருந்தா என்ன ஆகும்? இருக்கும் போதே ஏன் இல்லாத நிலைமையை பத்தி யோசிக்கிறீங்க? இருக்கும்போது சந்தோஷமா நாளைக்கு இன்னைக்கு கொடுத்தவர் நாளைக்கு கொடுக்க மாட்டாரா? இன்றைக்கு எபனேசராய் இருக்கிறவர் நாளைக்கு இம்மானுவேலாய் மாறி விடுவார். பிரைஸ் தி லார்ட். இதுவரை கர்த்தர் உதவி செய்தார், அது எபனேசர். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். பழைய பாட்டுல சாமுவேல் சொன்னா அவர் எபனேசர் என்று சொன்னான். ஆனா இயேசு வந்தபோது இம்மானுவேல் ஆயிட்டாரு. உதவி செய்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, உடன் இருக்கின்ற ஆண்டவர். திருப்பி சொல்ல போனா உடன் இருந்து உதவி செய்கிற ஆண்டவர். ஏன் இருக்கிறத வச்சுட்டு ஏன் இல்லாததுக்கு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணும்? இருக்கிறத அனுபவிக்க நம்மால முடியல, ஏன் இல்லாததுக்கு ஏன் தேடுற? மனமகிழ்ச்சி ஆவியானவர் கொடுக்கின்ற ஒன்று. அதுக்கு அடுத்தது என்ன? அனிமல்ஸ். 6ஆம் நாளில் முதல் தேவன் எதை படைத்தார்? மிருகங்கள். மிருகங்களுடைய பயம் படைக்கப்பட்டதின் உச்சக்கட்ட பலன் என்ன தெரியுங்களா? பலி செலுத்தப்படுவது. ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. முதலாக பலியிடப்பட்ட மிருகம் எதுக்கு தெரியுங்களா? சாப்பிடுறதுக்கு இல்ல, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு. ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஆடு மாடு எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? பலி செலுத்துவதற்கு பயன்பட்டது. பைபிள் என்ன போட்டிருக்குது? தன்னுடைய தலையீற்றுகளில் கொழுமையானவைகளை கொண்டு வந்தாங்க கர்த்தருக்கு. சரியா? அப்ப முதல்ல மிருகங்கள் படைக்கப்பட்டது முக்கியமான நோக்கம் என்ன? வாழை மாத்திரம் விட்டுட்டு தலைகளை தொங்க விடுறதுக்கு இல்ல கடையில, அது தேவனுக்கென்று பலி செலுத்தப்படுவதற்காக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறார் என்றால் நம்மை காலங்களை கணிப்பவனாக மனமகிழ்ச்சி உள்ளவனாக மாத்திரமல்ல, ஜீவ பலியாக நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அதுக்கு மேல என்ன வருது? தேவ சாயல். 7வது மனுஷனுக்கு என்ன வருது? தேவன் மனிதனை தமது சாயலின்படியும். அப்ப 7வது மனிதனுக்கு தேவன் கொடுப்பது என்ன? அவருடைய சாயல். அவருடைய சாயல் என்றால் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறோம். மெய்யான நீதி பரிசுத்தம், அது தேவ சாயல். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பூரண அறிவு தேவனுடைய சாயல். தேவன் நமக்கு 7 காரியங்கள் ஆவியானவர் கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிதா என்ன சொன்னாரு? மிகவும் நன்றாக இருக்கிறது. வெரி குட். சொல்றது காரணம் என்ன? சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் சீர்கெட்டு போச்சு. அந்த சீர்கெட்டு போனதை சீரமைக்கின்ற ஆவியானவர் ஆழங்களின் மேல், இருளின் மேல், ஜலத்தின் மேல் அசைவாடின போது அங்க என்ன உண்டாயிற்று? உலகம் பழைய நிலைமைக்கு என்ன செய்யப்படுது? சீராக்கப்படுகிறது. எப்படி? வழிகள் என்ன? வெளிச்சம் உள்ளவர்களாக, நற்கிரியை உள்ளவனாக மாற்றி, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை செய்கிறவனாக மாற்றி, கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கொடுத்து, காலங்களை தீர்மானிக்கின்ற. நல்ல கவனிச்சுக்கங்க, இந்த காலத்தை தீர்மானிக்கிறது நாம தான் இருக்கணும். உலகத்தின் காலத்தை தீர்மானிக்க யாரா இருக்கணும்? உலகத்தின் சக்திகள் அல்ல, சபையின் சக்தி தான் இருக்கணும். காலத்தை தீர்மானிக்கிறவனாக இருக்க வேண்டும். 5வது என்ன? மனமகிழ்ச்சி உள்ளவனாக. 6வது பலி செலுத்துகிறவனாக. 7வதாக தேவ சாயலில் மாற்றப்பட்டவனாக. இப்படித்தான் ஆவியானவர் சீர்கெட்டு போனவனை சீராக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. இதை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் போட்டிருக்கிறது. ஆழங்களின் மேல், இருளின் மேல், ஜலத்தின் மேல் ஆவியானவர் செய்தாரா? அப்போ சீர்கெட்டு போல உலகத்தை சீராக்குவார். அதோடு மாத்திரமல்ல, சீர்கெட்டு போன மனுஷனையும் சீராக்குவார். ஆமேன், ஆமேன். நமக்கு நல்ல தெரியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஐயோ, இந்த வசனத்தை பைபிளை பார்த்து படிக்கிறாங்களே. பரிசுத்த ஆவி, இது மரியன்னைக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை. பரிசுத்த ஆவியின் மேல் வரும் பலம். என்ன நிழல் இடும்னு வார்த்தை போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த வார்த்தை தான் எங்க இருக்குது? ஆதியாகமம் 1:2 இருக்குது. அசைவாடினா இருக்கு பாத்தீங்களா? சரியான வார்த்தை ஹோவரிங். HOVERING. ஹோவரிங். HOVERING. ஹோவரிங் என்றால் ஒரு முட்டையின் மேல் ஒரு தாய்ப்பறவை உட்கார்ந்து எப்படி சிறகுகள் முட்டையை மூடிக்குதோ அதே போலதான் ஆவியானவர் தண்ணீருக்குள்ள உலகத்தை மூடினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன? ஒரு தாய்ப்பறவை ஒரு முட்டையை அடை காத்து அதுக்குள்ள என்ன கொண்டு வரப்போகுது? தன்னை போல ஒண்ணு உருவாக்கிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் இங்க அசைவாடும் போது என்ன ஆகுது? மரியன் கன்னி மேல் என்ன செய்யறாவ? ஹோவரிங் என்றால் அந்த ஆவியானவர் மூடிக்கொள்ளுகிறார்கள். உள்ள என்ன இருக்குது? ஒண்ணு கவனிங்க. வைக்கிற முட்டைக்குள்ள என்ன இருக்கணும்? கரு இருந்தாதான் குஞ்சு வரும். கலங்கி போன முட்டையை வச்சா வராது.
எல்லாரையும் தான் ஆவியானவர் மூடுறாரு. வரதெல்லாம் கூமுட்டையால வருது. ஏன்? உள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஏன்? அவனுக்குள் அவருடைய வித்து. பிரைஸ் தி லார்ட். மரியன்னைக்குள்ள என்ன இருந்தது? அவருடைய வித்து. அந்த வித்து தான் விசுவாசம். அவங்களுக்குள்ள இந்த வார்த்தை என்ன வார்த்தை என்ன இருந்தது? சீட். விதை என்ன? ஃபெய்த். என்ன சொன்னாங்க? உமது வார்த்தையின்படி எனக்கு. அதான் சீட், அதான் விதை. அந்த வார்த்தை தான் என்ன ஆயிற்று? மாம்சமாயிற்று. யோவான் 1:14 வாசிக்கிறோமே, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப வார்த்தை தான் என்னவா மாறுது? எந்த வார்த்தை? உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். உள்ள என்ன இருக்குது? ஃபெய்த். அதுதான் விதை. அந்த விதையின் மேல் யார் அசைவாடுகிறார்? ஆவியானவர் அசைவாடின போது கிறிஸ்துவே வெளியே வந்துட்டார். ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் நமக்குள் விசுவாசம் இருந்து நம்ம மேல் அசைவாடினால் யாரை கொண்டு வர முடியும்? கிறிஸ்துவை பிறப்பிக்க முடியும். கிறிஸ்துவை அவர் கொண்டு வர முடியும். பவுல் எளிமையை சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை மறுபடியும் திரும்பவும் படுகிறேன். அப்ப ஏற்கனவே ஒரு முறை கர்ப்ப வேதனை பட்டு அது என்ன ஆச்சு? அபார்ஷன் ஆகி போச்சு, கரு அழிந்து போச்சு. மறுபடியும் என்ன பண்றாரு? அப்ப அநேகருக்குள்ள என்ன ஆகுது? ஒரு முறை இல்ல, அநேக முறை முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது கிறிஸ்து உருவாவதற்கு. சரி, நான் 2வது ஸ்டெப் போறேன். முதல் ஸ்டெப் என்ன சொன்னேன்? சீர்கெட்டு போன உலகத்தை சீராக்கினார். சரி, முந்தின ஆதாமை உண்டாக்கினது யார்? முதலாம் ஆதாமை உருவாக்கினது யாரு? வாசித்தோம். யோபு 33:4 வாசித்தோம். என்ன வாசிங்க? ஆமா, இல்ல, சர்வ வல்லுடைய சுவாசமே என்னை உருவாக்கிச்சு. யோபு 33:4 என்னமா கொஞ்சம் வாசிங்களா வாசனத்தை? யோபு 33:4. என்ன என்றால் யாரை? மனிதனை. முதல் மனிதன் உண்டாக்கினது யாரு? தேவனுடைய ஆவியானவர். முதல் ஆதாம் உருவாக்குனது யாரு? தேவ ஆவியானவர். இந்த கடைசி ஆதாம் உருவாக்குறது யாரு? தேவ ஆவியானவர். மரியன்னைக்குள்ள கிறிஸ்து உருவா. அவர் யாரு? அவருக்கு என்ன பேரு? செகண்ட் ஆடம், லாஸ்ட் ஆடம், பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் உருவாக்குனது யாரு? ஆவியானவர். பிந்தின ஆதாம் உருவாக்குனது யாரு? காரணம் என்ன? முந்தின ஆதாமுக்கு தேவ சாயல், தேவ ரூபம் கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செய்தான்? சீர்கெட்டு போயிட்டான். உலகம் எப்படி கெட்டது போல மனுஷன் கெட்டு போயிட்டான். அந்த சீர்கெட்டு போறவனை சீராக்க வேண்டுமானால் மறுபடியும் என்ன தேவை? ஆவியானவர் கன்னிகையின் மேல் அசைவாடி யாரை உண்டாக்கணும்? ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் அந்த கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து இவனுக்கு மறுபடியும் தன் சாயலை கொடுப்பார். ஆமேன், ஆமேன். அப்போ எப்படி சீர்கெட்டு போன உலகத்தை சீராக்கினார் ஆவியானவர், போல சீர்கெட்டு போன மனித குலத்தையும் சீராக்குவதற்கு ஆவியானவர்கள் தான். எப்படி செய்வார்? 5 படிகளாக நான் சொல்லுகிறேன். இதுக்கு நாம் சரியா இதை எங்க கவனிக்க முடியும்? ஆவியானவர் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருப்பாரு? அதுக்கு நமக்கு பைபிள்ல ஒரு நல்ல பிக்சர், வெரி குட் பிக்சர், ஒரு அருமையான சித்திரம், ஒரு நல்ல படம். எசேக்கியேல் 37 1 முதல் 10 வரை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எப்படி ஆவியானவர் மனிதனை உருவாக்குவார் என்பதை மிக தெளிவாக, மிக விளக்கமாக எசேக்கியேல் 37 1 முதல் 10 வரை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல் அமர்ந்து ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் அப்படி நிறுத்திட்டார். எங்க நிறுத்துறார்? ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கின் நாடுகளை கொண்டு போய் சுத்தி என்ன இருக்குது? என்ன இருக்குது அங்க? எலும்புகள். என்ன எலும்பு? உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புன்னா நம்ம பாடல சொல்லுங்களேன். செத்து போனது மாத்திரம் இல்ல, அந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா? வெறும் டியூப் மாத்திரம் இருக்கும் எலும்பு. உள்ள என்ன இருக்காது? உள்ள அந்த எலும்பு குறுத்து இருக்காது. உலர்ந்து போன எலும்பு அர்த்தம் ஜஸ்ட் அந்த அவுட்டர் ஷெல் மாத்திரம். உள்ள என்ன இருக்காது? எலும்புனா என்ன இருக்கும்? உள்ள மஜ்ஜ, இந்த அடிச்சு அடிச்சு தட்டி இல்லாத ஒண்ணு உறிஞ்சி எடுக்கிறோம்ல, மூளைன்னு ஒண்ணு. நமக்கும் இல்ல, இழுத்தால் அங்கிருந்து வராது. தட்டெல்லாம் சொட்டையாகுமே தவிர அது மாத்திரம் என்ன செய்யாது? அவ்வளவு ஈஸியா வெளியே வராது. பாய் அந்த எலும்பு வெட்டும் போது ஒழுங்கா பின்பக்கத்தை சரியா வெட்டி கொடுக்கல, அம்மிக்குழை உடைஞ்சாலும் உடையுமே தவிர எலும்பு உடையாது. ஆமா, அது இழுத்துத்தான் எடுத்தாலும் என்ன செய்யும்? ஆனா நம்மளும் விட மாட்டாங்க. லொட்டு லொட்டு தட்டி. நிறைய வீட்டுல பாட தட்டெல்லாம் ஒழுங்கா இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே இதை தட்டியே இப்படி ஆகி போயிட்டு இருக்கும். அப்ப உலர்ந்த எலும்பு என்றால் என்ன? உள்ள எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத காய்ந்து போய் நம்பிக்கையற்ற எலும்புகள். இதன் நடுவில் கர்த்தர் தீர்க்கதரிசி கொண்டு போய் நிறுத்தி கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா?
இவரு ஊழியக்காரனாச்சு அவன் சொன்ன ஆண்டவர் உனக்கு தெரியும், பிரைஸ்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னத்துக்கு உண்டுன்னு சொன்னா அது எப்படின்னு கேட்பாரு. வராதுன்னா அதை எப்படா நீ சொல்லலாம் பாரு, எதுக்கு உனக்கு தெரியா, ஆளை விடும். வாசிங்க 4 வசனம் வாசிங்க. அவர் அப்ப சொல்றாரு உனக்கு தெரியும் சொன்னு என்ன சொல்றாரு. அப்ப நீ இந்த எலும்புகளை பத்தி என்ன செய்ய, தீர்க்க தரிசன முறை வாசிங்க. எதை பார்த்து? காஞ்சி போன சும்மா சாதாரண எலும்பா? ஆமா, சிம்சோனுக்காவது ஒரு பச்சை கழுதையின் தாடை எலும்பு கிடைச்சது, எசேக்கியேலுக்கு அது கூட கிடைக்கல. காஞ்சி போன நம்பிக்கையற்ற இந்த தீர்க்க தரிசி ஊழியருக்கு பாத்தீங்களா மிக மிக கடினமானது. எங்க வந்து நிக்கிறான்? சுடுகாட்டுல அழுகி நாத்தை எடுத்து காஞ்சி. தீர்க்க தரிசி ஆண்டவர் நடத்தின விதம் பைபிள்ல படிச்சீங்கன்னா நிச்சயமா தீர்க்க தரிசனம் வரக்கூட ஆண்டவர்னு கேட்கவே மாட்டான். அந்த அளவுக்கு கடினமான பாதைகள். இதே எசேக்கியேல் என்ன பண்றாரு, ஆண்டவர் மொட்டை அடிச்சுக்கப்பான்றாரு. மொட்டை அடிச்சுட்டான். இந்த முடிய 3 டிவைட் பண்ணு, உன்னை காசுல விடு, உன்னை தண்ணியில கலக்கு, உன்னை பண்ணி இதெல்லாம் சொன்னார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்தில் போட்டிருக்குது முடியை பிடிச்சி தூக்கிட்டு போனாராம் கர்த்தர். எதை பிடிச்சி தூக்குனாரா? ஏற்கனவே மொட்டை அடிச்சதில்ல, எவ்வளவு முடி வந்தது தெரியல, அதை பிடிச்சி தூக்கிட்டு போனா அவன் என்ன பாடுபட்டுருவான் பாருங்களேன். முடியை பிடிச்சி தூக்கிட்டு போனான்னு போட்டிருக்குது. சொல்றாரு 399 நாள் இப்படி படுறா, இவ்வளவுதான் ரேஷன் உனக்கு. அப்புறம் 90 நாள் இப்படி படுறா. ஆண்டவர் பண்ற கூத்து இருக்கு பாருங்க தீர்க்க தரிசிகளை. ஒருத்தன் சொல்லுவா, டே நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, பிரைஸ்லாம். சரி ஆண்டவரே. டே நீ கல்யாண வீட்டுக்கு போக கூடாது, சரி ஆண்டவரே. சாவு வீட்டுக்கு போடாம பாரு, பிரைஸ்லாம். திடீர்னு ஒன்று சொல்லுவா, டே மார்க்கெட்ல போய் ஒரு வேசியை திருமணம் பண்ணிக்கிடாம பாரு. ஆண்டவரே பைபிள்ல போட்டிருக்க ஆண்டவரே, தீர்க்க தரிசி ஆசாரியன் வந்து கெட்டு போன பெண்ணு திருமணம் பண்ண எல்லாம் சரிதான் போய் பண்றா போடா, முடிஞ்சு போச்சு கதை. கத்த தீர்க்க தரிசி வித்தியாசம். அழுகி போய் நாத்தம் எடுக்கிற அந்த எலும்புகளில் யார் போய் நிக்கிறான்? தீர்க்க தரிசி. அங்க போய் ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில் ஒன்னா சொன்னார். இந்த எலும்புகளை பத்தி நினைச்சு தீர்க்க தரிசன முறை உடனே நடந்து பாருங்க. உலர்ந்த எலும்புகளே, சாதாரணமான விசுவாசம் இருந்தது சொல்ல முடியாது. எதை பார்த்து சொல்றான்? காஞ்சி போன எலும்புக்கு காதா இருக்குது. செவரை பார்த்து பேசுற மாதிரி, மரத்தை மட்டையை பார்த்து பேசுறதை விட கேவலம். அதுக்காவது கொஞ்சம் உயிர் இருக்குது, மரத்துக்கு மட்டைக்குமா உயிர் உண்டு. யோபு சொல்ற ஒரு மரத்தை வெட்டி போட்டா கூட அதுக்கு நம்பிக்கை உண்டு, தண்ணீர் வாசனை வேண்டா மறுபடியும் தொழுக்கிறோம். இந்த எலும்பு இருக்குத மண் மழை விழுந்தா இன்னும் மோசமா போயிடும். அப்ப தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறவனுக்கு சாதாரண தைரியம் போதாது. எதை பார்த்து சொல்றான்? நம்பிக்கையற்று காய்ந்து போகிற எலும்பு பார்த்து சொல்றான். அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்ன சொல்றான் வாசிங்க. சரி, எப்படி தேவன் இந்த எலும்புகளில் இருந்து ஒரு மனிதனை கொண்டு வருகிறான் என்பதற்கு ஆவியானவர் எப்படி செய்கிறார்? என்ன நடக்குது? கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த எலும்புகளோடு பேசு. அப்ப என்ன செய்வேன்? என் ஆவியை என்ன செய்வேன்? அப்ப அந்த எலும்புகளை ஒரு பெரிய தேவசேனையை மாற்றுவது யார்? ஆவியானவர். உலர்ந்து போன எலும்புகளை 10ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு பெரிய சேனையாக கால் ஊன்றி எழுந்து நின்றார்கள். அப்ப காய்ந்து போய் நம்பிக்கையற்ற எலும்புகள் ஒரு தேவ சேனையாக மாறி நிக்கிறான்னு சொன்னா நடுவில் என்ன இருக்குது? சில படிகள். செய்வது யார்? ஆவியானவர். சரியா? எப்படி சீர்கெட்டு போன உலகத்தை சீராக்கினார் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் படித்தோம். அதே போல பழைய முந்தின ஆதாம் கெட்டு போயிட்டான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் வந்தார். 2க்கு நடுவில் என்ன நடக்குது? சில படிகள் உண்டு. 5 படிகளாக சொல்லுகிறேன். முதல்ல என்ன நடக்குது? வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்கள் மேல் 7ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே என்ன சொன்னாரு? ஆவியானவர் உள்ள வாங்க, எல்லாத்தையும் செயல்படுங்க. என்ன உண்டாகுது? இரைச்சல் உண்டாகுது. உண்டாகி இந்த எலும்பெல்லாம் என்ன பண்ணுது? கொட்டமுடா சத்தம் குவியலா கடந்து என்ன பண்ணுது? ஒருத்தனுக்கு வெட்டின கை விழுந்திருக்கும். அவன் அந்த கை வெட்டினதோ ஓடி போய் எங்கேயோ விழுந்து செத்துருப்பான். அவன் உடம்பு கிடக்குது, கை இங்க இருக்கும். இது காஞ்சி போன எலும்பு இங்க போய் சேரணும். கரெக்டா ஆவியானவர் செயல்படும் போது எந்த செத்த எலும்பும் சரியா வேலை செய்யும். பிரைஸ் தி லார்ட். இந்த சுண்ட வேலை எங்க போய் நிக்காம மூக்க மேல நின்னா என்ன ஆயிட்டு இருக்கும் பாருங்க அந்த எலும்பு. அப்ப அதன் இடத்துல என்ன பண்ணுது? ஆவியானவர் அசையும் போது எல்லாம் ஒழுங்காக கிரமமாக இருக்கும். என்ன ஆகுது? உலர்ந்த எலும்புகள் என்ன செய்யுது? அது எந்த அடுத்த உடம்புலயுமே சேரல, அந்த உடம்புல கூட கண்ட இடத்துல போய் நிக்கல. என்ன செய்யுது? அது எந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டதோ அந்த இடத்துல. அதான் ஒழுங்கும் கிரமம் உள்ள தேவன். போய் நின்னுச்சுதா? நின்னுச்சு. இப்ப என்ன வந்துட்டு? ஒரு ஸ்கெலிட்டன், எலும்பு கூடு. ஒரு முழு தலையில இருந்து கால் வரைக்கும் என்னாச்சு? ஸ்கல்ல இருந்து டோ வரைக்கும் எல்லா எலும்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. முதல்ல நடந்தது என்ன சொல்லுங்க? இப்போ இரைச்சல் எப்படி வந்தது? அசைவு எப்படி வருது?
உயிர் வந்ததுனால அசை வந்தது. முதல்ல எதுக்கு உயிர் வரணும்? எலும்பு என்ன எலும்புன்னு சொன்னேன்? உள்ள என்ன இருக்குது? ஹாலோ. இதுக்குள்ள என்ன உருவாகணும்? எலும்பு மஜ்ஜை. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த காய்ந்த எலும்பு ஓடி போய் ஒட்டாது. அதுக்கு என்ன வரணும்? முதல்ல உயிர் வந்தால்தான் அசையும். அசைதான் என்ன பண்ணும்? சத்தம் போட்டு ஓடும். அது இடிச்சு ஓடுது. அப்ப அதுக்கு முதல்ல என்ன தேவை? அந்த எலும்புக்கு உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறணும். உலர்ந்த எலும்பு எப்படி உயிர் பெறும்? உள்ள அந்த ஆவியான வரும்போது என்ன நடக்குது? உள்ள அந்த எலும்புக்கு உள்ள என்ன வரும்? எலும்பு குருத்து, எலும்பு மஜ்ஜை, ஆங்கிலத்தில் போன் மேரோ. சொன்ன இழுக்கிறோமே அந்த உள்ள ஒன்று இருக்குது, அதுதான் போன் மேரோ. ரத்தம் எங்க இருந்து உருவாகுது? ஹார்ட்ல இருந்து இல்ல, அந்த போன் மேரோக்குள்ள தான் உருவாகுது. ரத்தம் என்பது ஹார்ட்ல இருந்து வரது இல்ல, இது ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அவ்வளவுதான். இருக்க எலும்பு ரத்தம் எங்க இருந்து உருவாகுது? எலும்பு குருத்துக்குள்ள மஜ்ஜையில இருந்து தான். சரி, இப்ப யோசித்து பாருங்க, எப்படி அந்த எலும்பு குருத்துக்குள்ள அந்த எலும்புக்குள்ள அந்த மஜ்ஜை வந்தது? சரி, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சரி, கொஞ்சம் இருங்க. ஒரு மணி 8:05 ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். உன்னை ஞானின்னு எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, ஆரோக்கியமும் ராமேன்னு சொல்லுங்க. அவ எலும்புக்குள் ஊன் எப்ப வரும்? உன்னை ஞானி என்று எண்ணாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ராமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் கர்த்தருக்கும் பயப்படுறாங்க, தங்களை ஞானி என்றும் எண்ணிக்கொள்கிறார்கள். அதான் பிரச்சனை. எல்லாம் கர்த்தர் தான் பிரதர். ஆனா என்ன சொல்லுவான்? நாங்க போனா கில்லாடி மாதிரி ஒரு வேலை செய்தோம் பிரதர், இல்லைன்னா அவ்வளவு ஏமாந்து போயிட்டு இருப்போம். ஒரு பக்கத்துல கர்த்தர் தான் செய்தார், அடுத்த பக்கத்துல நான் தான் செய்தேன்னு சொல்லிட்டே இருப்போம். இது ரெண்டு எதிரானது, ரெண்டு முரண்பாடானது. ஒண்ணு கர்த்தர் செய்தாரா நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது, நான் செய்தா கர்த்தர் செய்யணும்னு சொல்லக்கூடாது. சாதாரண சபைகளை சாட்சி சொல்றோம்ல, இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன்னா 4 பேர் ஏறி மாறுக்கும் டாக்டருக்கு நன்றி. நபின்னா என்ன? சீக்கிரம் ஐயோ 3 நிமிஷம் போயிட்டு தாய்க்குள்ள இருக்கும் போது அதுக்கு எப்படி உயிர் கிடைக்குது? எப்படி உணவு கிடைக்குது? தொப்புள் வழியாதான். அதுதான் சொல்றாரு, நீ கடவுளுக்கு பயந்து இருந்தா நீ எந்த இருண்ட அறையில இருந்தாலும் உனக்கு ஜீவன் கொடுக்கும். நாபிக்கிறது என்ன? ஆரோக்கியம். மாத்திரமல்ல, என்ன செய்யும்? அது உன் எலும்புகளுக்கு ஊன். அப்படியானால் கர்த்தர் இந்த உலர்ந்த எலும்புகளை முதல்ல என்ன செய்யணும்? உயிருள்ளதாக மாற்ற வேண்டுமான முதல்ல என்ன தேவை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரியா? அடுத்தது அதே 7ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. இல்லம்மா எசேக்கியேல். உயிர் வந்தது. உயிர் எப்படி வரும்? கடவுளுக்கு பயப்படுகிற பயம். சரியா? முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? 8ஆம் வசனம் வாசிங்க. பார்த்து கொண்டிருக்கையில் ரெண்டாவது என்ன உண்டாகுது? எலும்புக்குள்ள உயிர் வந்துட்டு இப்ப எலும்பு என்ன செய்யணும்? ஒன்னோட ஒண்ணு சேரணும்ல. சாதாரணமா எடுத்துங்களேன், இந்த ஷோல்டர் இருக்குது, இல்ல இந்த நீ இருக்குது, இல்ல இந்த ஹிப் போன் இருக்கு, பாத்தீங்களா? பந்து கிண்ணம் மூட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பந்துன்னு வச்சுங்களேன், ஒரு கிண்ணம் இருக்கு, உள்ள இருக்குது இல்லையா? இப்படித்தானே இருக்குது. உள்ள என்ன கொஞ்சம் ஃப்ளூயிட் இருக்கு, இது இப்படி அசைஞ்சிட்டு இருந்தா ரப் ஆகி வலிக்காம இருக்குது, எண்ணெய் பசமா இருக்கு இல்லையா? இது இப்படியே நிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி நின்றுடுமா? எப்படி நிக்குது? அது கவிட்டு இருந்தா தேஞ்சு போயிடும். வச்சுக்கிறோம், கவக்கூடாது, கவனா வம்பு. அதான் ஃப்ளூயிட் இருக்குல்ல, உள்ள ரெண்டும் ஃபிரிக்ஷன் இல்லாம உரசல் இல்லாம இருப்பதுதான் இருக்குது. இது வந்து இந்த இடம் வச்சுங்களேன், இதுக்கு வந்து ஒரு ஹிப் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள ஒரு சாக்கெட், அதுக்குள்ள என்ன பண்ணுது? இந்த பந்து கிணது காலோட எலும்பு என்ன செய்ய உட்கார்ந்து இருக்குல்ல, இது எப்படி இதுல போய் நிக்குது? நரம்புன்னா நேர் வெயின். இது அப்படி இல்ல, மேல தசை நார்கள். இந்த தசை நார் தான் என்ன பண்ணுது? இப்படி வரும்போது என்ன பண்ண, இது வெளியே வராம பிடிச்சி வைக்கிறது. அதுதான். சரியா? இந்த ஆட்டுக்கறி வாங்கும்போது பார்த்துப்பீங்களா, வெளியே ஒரு டேப் ஒண்ணு உள்ளதுங்களா? அதான் தசை நார். ஆட்டுக்கறி பார்த்துருப்பீங்களா? நமக்கு கறி விஷயம் சொன்னா கரெக்டா புரியும். உலகத்துல ஆவிக்குரிய மக்களுக்கு எதை சொன்னாலும் புரியாது, கறி சொன்னா கரெக்ட் புரிஞ்சிடும். நான் வேற பாருங்க, இவ்வளவு நேரம் சொல்லி அதுக்கு இடைவிடாத ஜெபத்தை குறிக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கர்த்தர் யாக்கோபின் தொடை சந்தை என்ன பண்ணாரு? தொட்டவன் என்னாச்சுது? எப்படி சுளுக்கிச்சு? தமிழ்ல சரியா இல்ல, ஆங்கிலத்துல மிக அழகா என்ன செய்யுமா? கர்த்தர் அப்படி அடிச்ச உடனே என்னாச்சுது? இந்த பந்து கண்ணு மட்டும் வெளியே வந்துச்சு. இங்க இருந்து இது வெளியே வந்த உடனே என்னாச்சுது? மேல இந்த நரம்பு போகுது இல்ல, இந்த தசைநார் போகுது இல்ல, அது என்ன பண்ணிட்டு, அது வேலை என்ன வேலைன்னா, வெளியே வந்தா மறுபடியும் என்ன செய்ய? அதை பிடிச்சி உள்ள இழுக்கும். இது இழுக்கும் போது என்ன ஆகும்? ஸ்ட்ரெயின்ல என்ன செய்ய? அது சுருங்கிடும். அந்த வெள்ளை இருக்கு பாத்தீங்களா, அதான் சுழுக்கு. யாக்கோபுக்கு என்ன ஆச்சுது? கர்த்தர் அந்த இன்ன சாக்கெட் அடிச்ச உடனே, அந்த உள் பக்கம் தொடைய அடிச்ச உடனே என்ன ஆச்சுது? அந்த பந்து கண்ணு மட்டும் வெளியே வந்துட்டு, ஆனா அந்த தசைநார் என்ன பண்ணிட்டு அதை இழுத்து உள்ள தள்ளி. ஆனா மேல அந்த தசைநார் ஸ்ட்ரைட்டா இருந்து பாத்தீங்களா, இது வெளியே போய் உள்ள வந்தா என்ன ஆகும்? எலாஸ்டிக் பாத்தீங்களா, ஓரளவுக்கு மேல இழுத்தா என்ன ஆகும்? அப்படி ஸ்ட்ரிங் ஆகி பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த நரம்பு ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. அதான் யாக்கோபுக்கு நடந்தது. அப்ப என்ன பண்றாரு? நொண்டி நடந்தாரு இல்லையா? ஏன் அது ஹீலா இருக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் இம்போர்ச்சுனேட் பிரேயர். அதுக்கு பேர் தான்
இடைவிடாத வைராக்கியமா, ஒன்றுல நீங்க இல்லைன்னா நான். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் பெர்க்மேன் சொல்லுவாரு, திண்டுக்கல்லுக்கு போனா 2ல 1 பாரு. பிரைஸ் தி லார்ட். வாயாச்சு திண்டுக்கல்லுக்கு 2ல 1, 1ல நீ இல்லைன்னா நான். பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் போயிட்டு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம என்னத்துக்கு கம்பு? ஒன்றுல அங்க இருந்து அந்த சாமியை கும்பிட்டு அப்படியே போய் சேர்ந்துருக்கலாம். இல்ல இங்க வந்தா இங்க முழுசா நிக்கணும், அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், முடியாதே. இம்போர்ச்சுனேட் பிரேயர், அதுக்கு பேர் என்னன்னா வைராக்கியமாய் விட முடியும். அந்த ஜெபம் என்ன பண்ண முடியும்? நம்ம மாற்றம். பிரைஸ் தி லார்ட். அப்ப தசைநார் இதை குறிக்கும் கடுமையான ஜெபம். கர்த்தரே அடிச்சு வெளியே வந்தாலும் விட மாட்டேன், பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்மால வெல்ல முடியும் அந்த ஜெபத்தினால. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ சாயல் வருவதற்கு 2வது காரணம் என்ன? இது. 3வது என்னாச்சுது? மாம்சம். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தசைநாருக்கு மேலதான் என்ன வருது? மாம்சம். இந்த மாம்சம் வந்து எலும்பு மேல சும்மா ஒட்டி நிக்காது. இதனால அந்த தசைநார்கள் தான் மாம்சத்தை என்ன பண்ணுது? மேல ஒட்டி வச்சிருக்கிறது. இல்ல தசை லூசா அந்த கையில மேல இப்படி விழுந்துராது. இது எதை பிடிச்சி வச்சிருக்குது? எலும்பு மேல இருக்க தசைநார்கள். ஜாயின்ஸ் மாத்திரமல்ல, மேல அந்த ஃபிளஷ் வருது, மாம்சம் வருது பாத்தீங்களா? அது எலும்பு மேல நிக்கிறதுக்கு காரணம் எது? அந்த தசைநார்கள் தான். இது மாம்சம் என்பதுக்கு அர்த்தம் என்ன? யோவான் 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப மாம்சம் என்பது என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். obedience to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல். நேரம் ஆயிடுச்சா, நான் வேகமா கடந்து போகிறேன். 4வது என்ன செய்யணும்? அதுக்கு மேல என்ன உண்டாகுது? தோல் உண்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். தோல் எதை குறிக்கும்? புதிதாக மாற்றப்பட்ட ஜீவனை குறிக்கும். எரேமியா 13:23 வாசிக்கிறோம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்வீங்க. அப்ப ஒரு மனுஷன் தீமை செய்யறவனோ மாற முடியாது. எப்படி? சிவிங்கின்னு என்ன அர்த்தம்? ஒட்டக சிவிங்கி இல்ல, சிறுத்தை. லெப்பர்ட் மேல புள்ளி டாட் 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 இதை மாற்ற முடியுமா? அப்புறம் எத்தியோப்பியன் என்றால் யாரு? நீங்கிற நேரத்தை மாற்ற முடியுமா? முடியாது. அதே போல தீமை செய்ய பழகினவன் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஏன்? அந்த நேரம் எங்க இருந்து வருது? புள்ளி எங்க வந்தது? ஆமா, எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல யாக்கோபு என்ன பண்றான்? ஆடுகளை மாமா மருமகனுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்றான்? வாதுமை மரங்கள் பொன்னை மரங்களுடைய பட்டைகள் கிளை எடுத்து அதை வெட்டி என்ன பண்றான்? அது பட்டையா என்ன பண்றான்? உரித்து பலத்த ஆடுகள் பொலியும் போது என்ன பண்றான்? முன்னாடி போடுறான். அது முன்னாடி பொலிந்த போது வேதம் சொல்லுது என்ன செய்ததான்? வரிகள் உள்ள அது திட்டுத்திட்டான ஆடுகள் போடுறது. அப்போ வரி எங்க போட முடியும்? நம்மளால போட முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்போ எங்க மாற்ற முடியும்? தாயின் கருவில் மாற்ற முடியும் இல்லையா? எப்ப புள்ளி வருது? அங்க புள்ளி எப்ப வருது? தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும்போது அதுக்கு நிறம் வருது. அப்ப எப்ப மாற்ற முடியும்? வெளியே வந்த பிறகு மாற்ற முடியாது. சிறுத்தையின் புள்ளியை மாற்ற முடியாது. நீங்களோட நிறத்தை மாற்ற முடியாது. தாயின் வீட்டுல மாற்ற முடியும். அதே போல நாம் மறுபடியும் பிறக்கும் போது ராமன் சொல்லுங்க, நிக்கடிமுச்சு நம்ம மறுபடியும் தாயின் வீட்டுல போக முடியுமா? தாயின் வீட்டுக்குள்ள போக இயேசுநாதருக்குள்ள போயிடு. பிரைஸ் தி லார்ட். இயேசுக்குள்ள போகும்போது என்ன பண்ண முடியும்? இந்த சிறுத்தையின் புள்ளி மாறி போயிடும். எத்தியோப்பியன் தோல் மாறி போயிடும். தீமை செய்ய பழகிறவன் நன்மை செய்யறவன் மாறி போயிடுவான். டோட்டல் சேஞ்ச். பிரைஸ் தி லார்ட். ஒரு தோல் என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய அடையாளம் காட்டுவது. இங்க என்ன ஆச்சுது? புது பிறவி, புது மனிதன். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் மேல என்ன வருது? ஆவியானவர் வந்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். 5வது ஸ்டெப் என்ன? ஆவியானவர் வரும்போது சில காரியங்களை செய்வார். நான் அதை சொல்லுகிறேன், கவனிச்சுங்க, வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. முதலாவது ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணா? சிருஷ்டிக்கிறார். சங்கீதம் 104:30 வாசிக்க, கொஞ்சம் வாசிங்க. இந்த 4 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. முதல்ல தேவனுடைய ஆவி வரும்போது என்ன ஆகுது? சீர்கெட்டு போனவன் மறுபடியும் என்ன செய்வாரா? சிருஷ்டிக்கப்படுகிறான். அடுத்தது எசேக்கியேல் 37:10 வாசி என்ன செய்யும்? சங்கீதம் 104:30 உயிர் இருக்கணுமே. அந்த எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு, எலும்பு வந்தது, எலும்புக்குள்ள எலும்பு குருத்து வந்தது, தசை நார் வந்தது, தசைகள் வந்தது, தோல் வந்துட்டான். என்ன வரல? உயிர் இல்லைன்னு போட்டிருக்குது. அப்ப கேட்கிறான், உயிர் வரல. காற்றுக்கு காட்டில ஆவி உள்ள போதும் உயிரிடுவாங்க. அப்ப சிருஷ்டிக்கப்பட்டது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன? உயிரடைதல் அதை விட முக்கியம் இல்லையா? சரி, 3வது என்ன செய்யணும்? பலன் அடையணும். உயிர் வந்தா மாத்திரம் போதாது, என்ன செய்யணும்? பலன் அடையணுமே. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்தவங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். சரியா? பலன் அடைந்தால் மாத்திரம் போதாது, செழிப்படைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பாகத்தான் இருக்கணும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கு. எப்படி இருக்கும்? 13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அரண்மனைகள் பாழடைந்து, அரண்மனைகள் வலு சர்ப்பங்களின் தாபரங்களாக மாறி, அரண்மனைகள் கேடுகட்டு போய் கழுதைகளும் கோட்டான்களும் தங்குகிற ஒரு இடமா இருக்குமா? ஆனால் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஏசாயாத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். வறட்சி, மனமகிழ்ச்சி இல்லாத நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, முள்ளும் குறுக்கு முளைக்கின்ற ஒரு அனுபவம், இதெல்லாம் எப்போ? ஆவியான ஊற்றப்படுற வரைக்கும். ஆனால் ஆவியான ஊற்றப்பட்ட போது என்னாகும்? வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். வயல்வெளி காடாக எண்ணப்படும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆவியான வரும்போது நடக்கின்ற 4 அனுபவங்கள் என்ன? சிருஷ்டிக்கப்படுகிறோம். சங்கீதம் 104:30. அடுத்தது என்ன செய்யறோம்? நாம் உயிர் அடைகிறோம். இதுல